திரைப்பட தயாரிப்பாளர்கள் தன்னிச்சையாக அறிவித்துள்ள வேலை நிறுத்தத்திற்கு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் ஆதரவு அளிக்காது என திருப்பூர் சுப்பிரமணியம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். 4 வாரத்தில் ஓடிடியில் வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜனங்களுடைய ஃபுட்பால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துருச்சு. இதை நாங்கள் நிறையா தடவை எடுத்து சொல்லிட்டோம். இவங்க அதை கேட்குற மாதிரி இல்லை. ஒரு படம் திரையரங்கில் ஓடினா மட்டும்தான் ஜனங்களுக்கு அதோட ரீச் ஆகும். அதுக்கப்புறம் தான் நல்ல படமே தெரிஞ்சுன்னா ஓடிடியில் பார்க்கறதுக்கு விருப்பப்படுவாங்க. கொரோனா காலத்துக்கு முன்னால் ஒரு 10 கோடி ரூபா வாங்கிட்டு இருந்த நடிகருக்கு கொரோனாவுக்கு அப்புறம் ஓடிடிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்துன்னா அதே நடிகர்களுக்கு நீங்கள் 60 கோடி ரூபா 70 கோடி ரூபா சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. என்ன காரணம்? ஓடிடியில் பெரிய விலை கிடைக்குது. இப்போ இன்றைக்கு கூட நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது எங்களை எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கு இவங்க அழைக்கவே இல்லை, அதே சமயத்தில் வேலை நிறுத்தத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காரு. நாசருடைய கருத்தில் நானும் உடன்படுறேன். வேலை நிறுத்தங்கிறது தீர்வல்ல. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பொதுக்குழு போட வேண்டியது, தீர்மானம் போட வேண்டியது வேலை நிறுத்தம். இந்த வேலை நிறுத்தத்துக்கு எந்த தரப்பிலிருந்து ஆதரவு கொடுக்க மாட்டோம். திரையரங்கு உரிமையாளர் சங்கத்திலிருந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுக்க மாட்டோம். நடிகர் சங்கம் ஆதரவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நாங்களும் ஆதரவு கொடுக்க மாட்டோம். என்ன சும்மா அனாவசியமாக வேலை நிறுத்த வச்சிங்கன்னு சொல்லி என்ன கணக்கில் வைக்கிறீங்க நீங்கள்? என்னென்ன தியேட்டரில் பார்க்குறதுக்கும் டிவியில் பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. விஜய் மாதிரி ஒரு பெரிய மாஸ் ஆர்டிஸ்டுடைய படங்கள் கண்டிப்பாக தியேட்டருக்கு வரும்போது பெரிய வரவேற்பு இருக்கும். நாங்கள் நம்புறது நிச்சயமாக அந்த பொங்கலுக்கு வந்திருந்த ஜனவரி 9ஆம் தேதி வந்திருந்தா இருக்கக்கூடிய வரவேற்பு காட்டிலும் இப்போ இருக்கிற வரவேற்பு கம்மியாக இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் படம் பார்த்துருக்காங்க. ஆனால் அதுக்காக வேண்டி நிச்சயமாக ஆடியன்ஸ் எல்லாம் கட்டாயம் இன்னொரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. பெரிய வரவேற்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேச சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. தோனி அங்கிள் செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் Lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?